வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய தினம், இன்றைய நாள் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, குரோதி வருடம் கார்த்திகை மாதத்தில் இது 23ஆம் திருநாள். இன்றைய நட்சத்திரம் சதயம், மதியம் 2:18 வரை. அதன் பின் பூரட்டாதி, திதி வளர்பிறை, அஷ்டமி, யோகம் சித்த யோகம். கடகராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். நாளைய விசேஷம். நாளைய தினம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சோமவாரம் ரொம்ப முக்கியம். நாளைய தினம் கார்த்திகை மாத சோமவாரம் சங்காபிஷேகம். ஒவ்வொரு கோயில்களில் ஒவ்வொரு மாதிரி சங்காபிஷேகம் பண்ணுவாங்க. முதல் வாரத்தில் பண்ணுவாங்க, சில கோயிலில் 3ஆவது வாரம் பண்ணுவாங்க, சில கோயிலில் 4ஆவது வாரம் பண்ணுவாங்க. அவ்வகையில் நாளைய தினம் கார்த்திகை மாதத்து சோமவாரம் சங்காபிஷேகம் நடைபெறும். உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிவ ஆலயம் சென்று சங்காபிஷேகத்தை பார்ப்பது சிறப்பு. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை. குளிகை நேரம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 7 முதல் 10 வரை, காலை 11 முதல் 12 வரை, மதியம் 2 முதல் 4 வரை, மாலை 6 முதல் 7 வரை, இரவு 9 முதல் 11 வரை. இன்றைய கிரகநிலை: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சூரியன் புதன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி சந்திரன், மீனத்தில் ராகு. மேஷராசிக்கு லாபகரமான நாள். லாபஸ்தானத்தில் சந்திர பகவான், லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் கும்பம். அதற்கு அதிபதி சனி, அவரோடு சேர்ந்து சந்திரன் அமர்ந்திருக்கார். தாராபலம் சந்திரபலம் அப்படிங்கிற அமைப்பில் சந்திரன் 11ஆம் இடம் வரும்போது அது நன்மையை செய்யும். மேஷராசிக்கு இது நன்மையான நாள். 2ஆம் இடத்துல குரு வாக்கு ஸ்தானத்தில் அமர்வது சிறப்பு. அது எல்லாமே ஒரு நன்மையான விஷயம். 2ஆம் இடத்திற்கு அதிபதி சுக்கிரன், அவர் இப்போ உங்கள் ஜாதகத்துக்கு, அதாவது உங்களுடைய ராசிக்கு இந்த நாளுக்கு 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கார். இப்போ 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம், 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். அப்போ அந்த தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து, தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுடைய வருவாயை இது காட்டுது. தன லாபங்கள் அதிகரிக்கும். செய்தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் மேன்மை அடையும். உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு உயரும். 2-10 தொடர்பு உடைய நேரமாக இருப்பதால் இது உங்களுக்கு ராஜயோகமான நேரம். ரிஷபராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். ராசிக்குள் குரு பகவான் அமர்ந்து 2-5 கிரகத்தை பார்வையிடுவது என்பது ஒரு சிறப்பான பலன். அதனால் இன்றைக்கி உங்களுக்கு மிக அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு தான் சொல்லணும். இளம் வயது தம்பதியர்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் ஏற்படும். ட்வின்ஸ் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை பலருக்கு ஏற்படும். யோகமான நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு சிறப்பான நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு 2ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரன் இப்போது 9ஆம் இடத்துல 9 கிரகத்தோடு சேர்ந்திருக்கார். அதனால் இப்போது தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். இந்த நாளில் உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கும். தன லாபங்கள் கிடைக்கும். குடும்பம் அமைதியாக இருக்கும். திருமண உறவுகள் மேம்படும். இன்றைக்கி ஒரு திடீர் பணம், அதிர்ஷ்டமான ஒரு பணம், அதாவது நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத வகையில் தன வருவாய் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சிறப்பான நாள். கடகராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாக இருக்கணும். 8 கிரகம் சனி பகவான், அவரோட சந்திரன் இணைந்திருக்கார். அதனால்
கொஞ்சம் அதிக அளவில் இந்த சந்திராஷ்டமம் வேலை செய்யும். யோசித்து நிதானித்து யாரிடமும் பேசணும். கவனம் தேவை. சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2-11 கூடிய கிரகம் புதன். அவர் இப்போ உங்கள் ராசி அதிபதியோட 4ஆம் இடத்தில் இருப்பது ஒரு விதத்தில் சிறப்பு. இந்த 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். அப்போ தனக்காரகன்னு சொல்லக்கூடிய குருவால் பார்க்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு கொண்ட நாள். உங்கள் ராசி அதிபதிக்கும் குரு பார்வை கிடைக்குது, தனஸ்தானத்துக்கும் குரு பார்வை கிடைக்குது. தனஸ்தானத்தையும் தனஸ்தானாதிபதியும் தனக்காரகன் பார்வையிடுவதால் இந்த நாள் விசேஷ நற்பலனுக்குரிய நாள். அதனால் இன்றைக்கி நீங்கள் எதை செய்தாலும் அந்த காரியம் சிறப்பாக நடந்தேறும். சிறப்பான யோகமான வளமான நலமான நல்ல நாள். கன்னி ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல சுக்கிர பகவான் அமர்ந்திருப்பது என்பது மிகவும் யோகம். கன்னியா ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது சிறப்பான யோகம். இப்போ உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். இந்த ராகுவும் கேதுவும் உங்கள் ராசியிலும் 7ஆம் இடத்திலும் இருக்கிறது கொஞ்சம் இடைஞ்சல் தான். இந்த ராகு கேது பயிற்சி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய விஷயங்களில் ஒரு மாற்றங்கள் தெரியும். அது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும். இந்த ராகு கேதுகளை தவிர மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பலாபலனை தான் செஞ்சிட்ருக்காங்க. இன்னும் ராகு கேது பயிற்சி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் அதிக அளவில் நற்பலன் ஏற்படும். நன்மை செய்யாத கிரகங்கள் எப்பயுமே வலு இழக்கணும். உங்கள் கன்னி ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடம் மற்றும் 8ஆம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் நீச்சமாகி 11ஆம் இடத்துல இருக்கார். அதனால் இது பெரிய அளவில் யோகத்தை செய்யும். வழக்கு வியாஜ்யங்களில் வெற்றி கிடைக்கும். கோர்ட்டு கேஸு ஏதாவது இழுபறியாக இருக்குது, 10 வருஷமாக கேஸ் இழுத்துக்கிட்டு இருக்குது, 15 வருஷமாக கேஸ் இழுத்துட்ருக்குன்னா அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நேரம். இந்த நாள் நல்ல நாள். துளாராசிக்காரர்களுக்கு பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் புதன். அவர் இப்போ 2ஆம் இடத்துல இருந்து குருவால் பார்க்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் இப்போ கொண்ட நேரம். தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் ஏற்படக்கூடிய நேரம். தனஸ்தானத்தை தனகாரகன் பார்வையிடுகிறார். இப்போ பணம் நிறையா வரும். இப்போ உங்களுடைய பேச்சு திறமை வெளிப்படக்கூடிய ஒரு நேரம். அதே மாதிரி சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசி அதிபதி அவர் தான். அவர் 4ஆம் இடத்துல வலுவாக உட்கார்ந்துருக்கார். சுக்கிரனுக்கு 4ஆம் இடம் வந்து பலமான இடம். அதுவும் மகரம் வீட்டில் போய் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கார். அதனால் உங்களுக்கு நிறைய இப்போது ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். புதுசாக ஏதாவது பட்டாடை இல்லைன்னா ஜுவல்ஸு, காதணிகள் இந்த மாதிரி வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இல்லைன்னா வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் உண்டு. சில பேர் ஏதாவது ஒரு புது பர்ஃப்யூம் ஒன்று அதுவாது வாங்குவாங்க. வெளிநாட்டிலேருந்து யாராவது கொண்டாந்து உங்களுக்கு கிஃப்டாவது கொடுப்பாங்க. அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் உண்டு. யோகமான நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக மிக அதிர்ஷ்டமான நாள் இது. உங்கள் ராசிக்கு 2-5 கூடிய கிரகம் குரு. இந்த 2-5 கூடிய கிரகம் குரு 7ஆம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய யோகம். 7க்கு உடைய கிரகம் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். அதுவும் வெற்றிக்கான இடம். 7ஆம் இடத்துலேருந்து குரு உங்கள் ராசியை பார்க்குறார். அதனால் இது சிறப்பான யோகத்தை தான் செய்யும். உங்கள் ராசி அதிபதி நீச்சமாக இருந்தால் கூட அந்த நீச்சம் பெற்ற ஸ்தானாதிபதி தன் வீட்டிற்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்து, அது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமாக அமர்ந்து, அதுவும் திக்பலமாக அந்த சந்திரன் அமர்வதால் இன்றைக்கி உங்களுக்கு நிறையா நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது. உங்களுடைய சுகஸ்தானம் வலுத்திருக்கு. அதனால் இல்லத்திற்கு தேவையான சொகுசான பொருட்கள், கட்டில், மெத்தை, நாற்காலி ஏதோ ஒன்று வாங்கிறதுக்கான அமைப்பு ஏற்படும். பயணங்கள் ஏற்படும். பயணத்தாலும் நன்மை ஏற்படும். சமுதாயத்தில் உங்களுக்கு பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய அற்புதமான நேரம் இது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான நாள். 12 கூடிய கிரகம் நீச்சம் பெறுறது ஒரு யோகம். 12 கூடிய கிரகம் செவ்வாய் நீச்சம் பெறக்கூடிய இடம் கடகம். அது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம். அந்த 8 கூடிய கிரகம் தன் வீட்டிற்கு 8ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. இது நேத்தி நம்ம இதே விஷயத்தை தான் சொல்லியிருக்கோம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இது ஒரு விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும். அந்த கிரகநிலை தான் இன்றைக்கும் இருக்குது. நேற்றைய கிரகநிலை தான் இன்றைக்கும் இருக்குது. அப்போ 8 கூடையவன் தன் வீட்டிற்கு 8ஆம் இடம் போனாலும், மறைவு ஸ்தானத்திற்கு அதிபதி மற்றொரு மறைவு ஸ்தானத்துக்கு போனாலும், நீச்சம் பெற்றாலும் அது
தனுசு ராசிக்காரர்களுக்கு யோகத்தை செய்யும். இந்த மாதிரி கிரக அமைப்பு கொண்டு யாருக்காவது நடந்தால் அவங்களுக்கும் இதே பலன்தான். பிறவி ஜாதகத்தில் இது மாதிரி அமைப்பு இருக்கிறவர்களும் சமுதாயத்தில் ஒரு விஐபியாக இருப்பாங்க, இல்லைனா வெற்றியாளராக இருப்பாங்க. இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. சிறப்பான பலன் நடக்கும். நீங்கள் எதை செய்தாலும் உங்கள் வயது தகுதிக்கு தகுந்த மாதிரியான, உங்களுடைய சூழலுக்கு தகுந்த மாதிரியாக அதிக அளவில் நற்பெயர் கிடைக்கும், நற்பெயர் நடக்கும், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அப்போ உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய நேரம். உங்களுடைய நியாயமான நல்ல ஆசைகள் நிறைவேறும். அதற்காக நான் ஓவர் நைட்டில் சீஃப் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்லாம் நினச்சோம்னாலாம் அதெல்லாம் நடக்காது. அதற்கான உழைப்பும் தகுதியும் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் வெற்றியாளர்களாக ஆவீங்க. இந்த நாள் நல்ல நாள். மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. 2க்குடைய கிரகத்தோடு சந்திரன் இணைந்திருப்பதால் நன்மைகள் நடக்கும். பலருக்கு சினிமா சான்ஸ் கிடைக்கும். சினிமா சான்ஸ் தேடிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறவங்க, அலைந்து கொண்டு இருப்பவர்களுக்கெல்லாம் இப்போ திரைப்பட வாய்ப்பு கிடைக்கும். ஏதாவது ஒரு டைரக்டர் உங்களுக்கு சான்ஸ் கொடுப்பாரு. விளம்பரப்படம், அதை மாதிரி சின்ன சின்ன குறும்படங்கள் தயாரித்து நடிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இப்போது வாய்ப்புகள் உண்டு. ஏதோ ஒரு சான்ஸ் உங்களுக்கு தேடி வரப்போகுது. வெற்றிக்கான நாள், நல்ல நாள். கும்பராசிக்காரர்களுக்கு நேற்றைய கிரகநிலை தான் இன்றைக்கி. நேற்று நம்ம சொன்ன அதே பலாபலன்கள் இன்றைக்கும் பொருந்தும். கொஞ்சம் உடலில் அசதிகள், சில சோர்வுகள் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் உடல் நலத்தில் மட்டும் கவனமாக இருங்க. எனர்ஜெட்டிக் ட்ரிங்க்ஸ் ஏதாவது குடிங்க, ஆரோக்கியமாக இருங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. எந்த வேலையும் ரொம்ப பரபரப்பாக செய்யாமல் நிதானித்து செய்வதே சிறப்பு. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கவனக்குறைவு, சிதறல்கள் ஏற்படலாம். உடலில் சில பாதிப்புகள் ஏதாவது வந்து, சிறு சிறு பாதிப்புகள் தான், உபாதைகள் ஏதாவது வந்து நீங்கலாம். அஜீரண கோளாறு சில பேருக்கு ஏற்படும். வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வந்து நீங்கும். அதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். மீனராசிக்காரர்களுக்கு செலவுகள் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய நாள். 2ஆம் இடத்திற்குரிய கிரகம் 5ஆம் இடத்தில் நீச்சம், 5க்குடைய கிரகம் 12ஆம் இடத்துல. அதனால் கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தியாக வரும். அதுவும் உங்களுடைய பிள்ளைகளுக்கான செலவுகளாக இருக்கலாம். ஏதோ ஒரு பெரிய தொகையை நீங்கள் செலவு பண்ணுற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. அது நம்ம ஒரு நியாயமான செலவு, நல்ல செலவுகளாக செய்யணும். மீன் விரயத்தமாக ஆயிடக்கூடாது. ஏதாவது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குங்க, இல்லைனா லேண்டு வாங்குங்க. இப்போ நிலம் வாங்குவதற்கான யோகம் பலருக்கு இருக்குது, மீனராசிக்காரர்களுக்கு. அதனால் ப்ராப்பர்ட்டி, கோல்டு இது மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுவே சிறந்தது. இந்த நாள் செலவுக்கான நாள்.